நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் பெரிய பதட்டமான சூழ்நிலை உருவானது. அதற்கு பின்னர் உதயநிதி அவர்கள் இரவு விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த கைதுக்கு பின்பு உதயநிதிக்கு அதிக செல்வாக்கு மக்கள் மத்தியிலே கூடியிருக்கிறதா அல்லது விஜய்க்கு செல்வாக்கு மக்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கிறதா என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக காண்போம். இந்த கைதை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ரெண்டு விதமான கருத்து இருக்குது. குறிப்பாக பெண்களை ஆபாசமாக பேசுனா கைது அவசியம்தான், யாராக இருந்தால் என்ன, கைது செஞ்சது சரிதான் அப்படின்னு ஒரு 40% பெண்கள் பேசுகிறாங்க. பகிரங்கமாகவே இதை மக்கள்கிட்ட இந்த கருத்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே சமயம் ஒரு 60% பெண்கள் விஜய், அதாவது நம்ம உதயநிதி அப்படி ஒன்றும் பெரிய தவறான விஷயம் பேசியில்ல, எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரணும் அப்படின்னு தான் சொன்னார், இது ஒரு அநாகரிகமான வார்த்தை, இது ஒரு ரெட்ட அர்த்தம் உள்ள வார்த்தை, இது ஒரு எதிர்க்கட்சி தலைவர், வளர்ந்து வர்ற ஒரு இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஆனால் அதுக்குன்னு போய் கைது செய்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவரை கைது செஞ்சு ஒரு பெரிய குற்றவாளியை போல் நடத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பெண்கள் மத்தியில் 60% நினைக்கிறாங்க. அதே சமயம் ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கைது தேவையில்லை, இது தேவையில்லாமல் விஜய் பண்ணிட்டாரு, இதில் மக்கள் செல்வாக்கு உதயநிதிக்கு அதிகமாக இருக்குது என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, இவர் நாளைக்கு சட்டசபைக்கு உதயநிதி வரக்கூடாது அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு தான் இவர் கைது பண்ணியிருக்கிறாரு. உதயநிதி கேட்குற கேள்விக்கு விஜய்க்கு பதில் சொல்ல முடியல, ஆதாரபூர்வமாக இவருக்கு பதில் சொல்ல தெரியலை, அதனால் உதயநிதியை சட்டசபைக்கு வர விடாமல் இவர் தடுக்கிறதுக்காக கைது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, விஜய் சட்டசபையில் பேசுகிறப்ப புள்ளி விவரத்தோடு பேச மாட்டேங்கிறாரு, ஆதாரத்தோடு பேச மாட்டேங்கிறாரு, அவர் பேசுகிறது பூராவுமே சினிமா பாணியில் இருக்குது, வசனம் பேசுகிற மாதிரி இருக்குது, உணர்ச்சிகரமாக பேசுகிறாரு, இதுதான் அப்படி தான் பேசுகிறாரு. அதனால் சட்டசபை கூடுறப்பெல்லாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு மக்கள் மத்தியில் அங்கீகாரமும் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைக்குது. அதை தடுக்கிறதுக்காக இவர் விஜய் உதயநிதியை கைது பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஆண்கள் மத்தியில் பெரும்பகுதி ஆண்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, நல்ல விவரம் தெரிஞ்சவங்க தெளிவாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. கைது பண்ணினது இருக்கு இல்லையா, அது ஒரு மொக்க காரணம், இந்த காரணத்துக்கெலாம் கைது பண்ணுறது கூடாது, அது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் அவரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை போல் நடத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் அமைச்சரை ஜோக்கர் அமைச்சர்கள்னு சொன்னார், டிக்கெட் விற்கிற அமைச்சர்கள்னு சொன்னார், அது மட்டும் இல்லாமல் போதை துணை போகிற அமைச்சர்கள்னு சொன்னார். இந்த மாதிரி உள்ளதில் ஏதாவது ஒன்று கைது பண்ணியிருக்கலாம். அதை விட்டுவிட்டு அவர் திரிசாங்கிற பேரே சொல்லலை, ஒரு மொக்க காரணத்தை சொல்லி ஒரு ஆபாசமான வார்த்தை, பெண்களை கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்களை கைது பண்ணது இது பொருத்தமற்ற கைது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டுமல்ல, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் உதயநிதியை தொடர்ந்து இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, கஸ்டடியிலேயே வச்சுருந்துருக்குறாங்க. இது பெரிய சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆகிடுச்சு. உதயநிதி அங்கே வர்றார், உதயநிதி இங்கே வர்றார், ஸ்டாலின் அறிக்கை கொடுக்குறாரு, உதயநிதி இதை சொல்கிறாரு, திமுக தலைவர்கள் இதை சொல்கிறாங்க, அப்புறம் தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியினர் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சோசியல் மீடியா சூடாக பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இவ்வளவு செல்வாக்கும் யாருக்கு அதிகமாக இருந்துச்சு, மாசு கூடுனுச்சு அப்படின்னா உதயநிதிக்கு தான் கூடுனுச்சு. அதோடு மட்டுமல்ல, இவர் தஞ்சைக்கு கொண்டு வந்தாங்க பாருங்கள், தஞ்சைக்கு கொண்டு வர்றதை காட்டியுமே தஞ்சையில் செங்கிப்பட்டியில் பெரும் கூட்டம், கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கூட்டிட்டாங்க. அதுலேயும் பெரிய மாசு, பல டிவி சேனல்களில் லைவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய மாசை உதயநிதிக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதோடு மட்டுமல்ல, இவங்க கொண்டு வந்தவங்க தஞ்சாவூருக்கு நேராக கொண்டு போயிருக்கணும், இல்லை செங்கிப்பட்டிக்கே கொண்டு போயிருக்கணும். ஆனால் கொண்டு
தஞ்சாவூர்னு அழைச்சிட்டு வந்துட்டு செங்கிப்பட்டியில் கொண்டு வந்து இறங்குன்னு இருக்கிறாங்க. அவர் இறங்க மாட்டேன்னு சொல்லி அதில் ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு சில நிமிஷங்கள் வாக்குவாதம் நடந்திருக்குது. ஏன்னா அது அந்த வாக்குவாதம் போக்குவரத்துலாம் பெரிய அரசியல் செய்தியாக, சூடான செய்தியாக போயிடுச்சு. அப்போ இதனால் என்னென்னா ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த கைதுக்கு பின்னால் செல்வாக்கு கூடியிருக்கு. அதே மாதிரி நேற்று கைதை இன்னைக்கு அவர் அழகாக பயன்படுத்திக்கிட்டார். என்ன பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா, நேற்று நான் சொன்னது எங்கே தண்ணி வரணுமோ அங்கே தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம், எங்கே தண்ணி வரலன்னாலும் பரவாயில்ல, திரிசா வீட்டுக்கு தண்ணி வந்தே ஆகணும், ஏன்னா அதில் அரசு கவனமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். அதை நீங்கள் ஆபாசம்னு சொல்லி, அதை அருவருப்புன்னு சொல்லி, அதை பெண்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி நீங்கள் வழக்கு போட்டிருக்கிறீங்க. என்ன ஆனால் என்னை உள்ளே வைக்க முடிஞ்சிச்சா? இவ்வளோலாம் பண்ணினீங்கள, எனக்கு செல்வாக்கு கூடியிருக்கு, என்னை உங்களால் கட்டுப்படுத்த முடியல, என்னை உங்களால் சிறைப்படுத்த முடியல, நீங்கள் என் மேலே தவறான ஒரு காரணத்தை சொல்லி என்னை முடக்க பார்க்குறீங்க, நான் சட்டசபைக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் நான் இன்றைக்கி வந்துட்டேன், அதை உங்களால் தடுக்க முடியலன்னு நேற்று சம்பவத்தை இன்றைக்கி சட்டசபையிலே அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அழகாக பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய மாசை கூட்டிக்கிட்டாரு. ஆக பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கைது தேவையற்றது, இந்த விஜயினுடைய அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுது. என்ன அதோடு மட்டுமல்ல, இந்த கைதுனால உதயநிதி ஸ்டாலினுடைய செல்வாக்கு கூடியிருக்கு அப்படின்னு தான் பொதுமக்கள் மத்தியிலையும் அரசியல்கள் விமர்சகர்கள் மத்தியிலையும் பார்க்கப்படுது. அப்படிங்கிற செய்தி தான் நிலவரமாக இருக்குது. அப்படிங்கிற செய்தியை நாம் சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை